ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். வீடியோக்குள்ளே போகலாம். காத்தால ஏற்ற உடனே கொஞ்சம் சீக்கிரமாக, எப்போவுமே 6 o'clock ஏச்சுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஏற்ற தொட்டு சரி, ஹஸ்பண்டுடைய யூனிஃபார்ம் அவர் எப்போவுமே கலர் ட்ரெஸ் எப்பாச்சும் ஒரு வாட்டி தான் போடுவார். அதனால் அவருக்கு கொஞ்சம் துணி மட்டும் ஐரன் போட்டு வச்சிடலாமே, எல்லோரும் ஹவுஸ் ஒய்ஃபும் எல்லா வேலையும் செய்கிறோம், இந்த வேலை மட்டும் ஏன் மிச்சம் வைக்குவானே, அதாச்சும் அதுக்கொசரமாவது கொஞ்சம் பேண்ட் ஷர்ட் அவருக்கு ஐரன் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு ஐரன் போட்டுக்குள்ளே ஒரு ஏஜ் வந்துட்டார். ஏம்மா நீ போடுறேன், நான் போடுறேன்னார். பரவாயில்ல நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், நானே போட்டு முடிச்சிடுறேன், நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி விட்டுட்டு அவருடைய பேண்ட் ஷர்ட் தான் நான் ஐரன் போட்டுனுக்கிறேன். அதுக்கப்புறம் பொண்ணுடைய யூனிஃபார்மும் அப்படியே கூட கண்டினியூவாக போட்டு வச்சுன்னா திரும்ப சமைக்க போகும்போது மம்மின்னு கத்தின்னு இருக்குவாங்க. சமைக்கும் போது தலை வாரும் போதாவது மம்மின்னு கூப்பிடுவாங்க, போய் வாரிடலாம். இந்த ஐரன் எல்லாம் போடணுன்னா அங்கே வேலை விட்டுட்டு இங்கே வந்து வேலை செய்ய முடியாது. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு அவருக்கும் யூனிஃபார்முக்கும் ஐரன் போட்டு அவங்களுக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டு சமைக்கிறதுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு சமையலுக்கு வந்துட்டு எப்போவுமே ஒரு மத்தியானம் சாப்பாடு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா பசங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட் நம்ம கொடுக்குறோமான்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். எவ்வளோ பெற்றவங்க வந்துட்டு வீட்டில் என்ன இருக்குதோ அது கொடுக்குவாங்க, இல்லை ஸ்கூலில் வந்து சாப்பாடு போடுவாங்க. நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு தாங்க நாங்கள் வளர்ந்தோம். எங்களுடைய லைஃப்லலாம் வந்துட்டு வீட்டு சமையலுன்றது ரேரு. பண்டிகைன்னு போது தான் எங்கள் வீட்டில் என்னால் வந்து நல்ல சாப்பாடு டொமேட்டோ பாத் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி கணக்கு. ஐ மீன் நான் பிறந்து வளர்ந்த வீடு, அம்மா வீடு. பட் எங்கள் பசங்களுடைய லைஃப் வந்து இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் படக்கூடாதுன்றதுக்காகவே அந்த லைஃபு எல்லாம் டோட்டலு அந்த லைஃப்பில் என்னோடய லைஃப்பில் இப்போ வாழ்கிற லைஃப்பில் வந்து மிக்ஸ் ஆனதே கிடையாது. அது ரொம்ப வறுமை அந்த மாதிரி இந்த மாதிரி கிடையாது. அவ்வளோ வறுமையில் நான் வளர்ந்தேன். அப்பப்போ எங்கள் பசங்களுக்கு நான் அதை சொல்லி காமிச்சுனே இருப்பேன், நீங்கள் உங்களுக்கு நான் விதத்துக்கு ஒன்று செஞ்சு போடுறேன், ஏன்னா நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஐடியா தோணுது, கண்டிப்பாக உங்களை நல்லா நான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு கையில் ஒரு வளையல் போட்டிருந்தேன். அந்த வளையலை வந்து நான் அவுத்து வச்சுட்டேன். அது வீடியோஸில் ரொம்ப தொடர்ந்து வந்து நேக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் சரி இந்த வளையல் எடுத்து போடுமா, கை வச்சுன்னு வீடியோ போடாதேன்னாரு. சரி அவரே எடுத்து கொடுத்தாரு. கையில் போட்டுக்குன்னு நான் வேலை செஞ்சுன்னுக்கிறேன். ஏன்னா டக்குன்னு வழியில் இருந்துச்சு, அப்பா வழியில் இல்லை, அம்மா வழியில் போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக அந்த அந்த வழியில் வந்து நிறைய ரொம்ப விலாகில் அந்த வழியில் தொடர்ச்சியாக வந்துச்சு. சரி அது வேண்டாமே நான் அவுத்து வச்சுட்டு இருந்தேன். இல்லை பரவாயில்ல, வீடியோ பண்ணும்போது நீ வெறிய கையில் இருந்தால் நல்லா இருக்கிறதுலன்னு சொன்னார். சரி அந்த வழியில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வந்தது மறந்துட்டேன் பார்த்தீங்களா. வறுமையில் வளர்ந்த தொட்டு என் பசங்களுக்கு நல்லா ஃபுட்டு கொடுக்கணுன்றதுக்காக லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள். நம்ம சாப்பிட்லாம் கூட பசங்களுக்கு சாப்பாடு வச்சிடணும். அந்த ஃபுட்டு எனக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் அந்த ஃபுட்டு பசங்களுக்கு சாப்பிட்டு கொடுக்கணுன்றதுக்காகவே நான் சில சமயம் சாப்பிடாமே இருந்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு பலாப்பழம் இஷ்டம்னா அது அப்போ தான் யாராச்சும் நம்மளுக்கு கொடுத்துருக்குவாங்க, அது பார்த்தா 2 தான் இருக்கும். ஆனால் அது மேலே எனக்கு இஷ்டம் ஆனால் நம்ம சாப்பிடலாம் கூட, இப்போ நம்ம குழந்தைங்க சாப்பிடலாம். எத்தனை பேரண்ட்ஸ் இந்த மாதிரி விட்டு கொடுத்துக்குறீங்க. ரைஸ் கூட ரொம்ப பசி எடுக்கும், ஸ்கூல்லேருந்து வந்து கூட பசங்க சாப்பிட்டுட்டு இருக்குவாங்க, செஞ்சுருக்குவேன். பட் பார்த்தா திரும்ப நைட்டுக்கு திரும்ப சமைக்கணுன்றதுக்காக போய் அந்த சாப்பாடு நான் டச் பண்ணவே மாட்டேன். பரவாயில்ல விடு, ஒரு டே நைட் சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி சிலது எல்லாமே நான் எங்கள் வீட்டில் வந்து விட்டு கொடுத்து போயிட்டுருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், சமையலாகட்டும், ஒரு ஜூஸ் குடிக்கணும்னா கூட வேண்டாம் விடு, பசங்க குடிச்சிக்கிட்டோம், நம்மளுக்கு ஏன் அப்படின்னு சொல்கிறதுக்காக லைஃப்பில் வந்து அப்போல்லாம் நான் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டேன். இப்போ எல்லாமே விட்டு கொடுத்து பழக்கம் பண்ணிக்கினேன். லைஃப்பில் எத்தனை பேர் இந்த மாதிரி பசங்களுக்காக உங்களுடைய வீட்டுக்காரங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்துக்கிறீங்க. லைஃப்பில் நான் ரொம்பவே விட்டு கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் விட்டு கொடுத்தது என்னுடைய வாழ்க்கையில் என்னென்னா, என்னுடைய கஷ்டத்தை வந்து யாருக்குமே ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு எனக்கு தோணிச்சுன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த வேலையை நான் பண்ணிவிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வேலை ஃபுல்லாகவே சாப்பாடு சாம்பார் எல்லாமே நான் பண்ணிவிட்டேன். எங்கள் ஜோய்மாவுக்கு வந்து சாப்பாடு செஞ்சுருந்தேன். அந்த அம்மாவுக்கும் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்து ஷேர் பண்ணிவிட்டேன். சமையல் வேலை செய்யும்போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கீரை பொரியல் பண்ணியிருக்கிறேன், அது விலாகில் இல்லை ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறேன். கோவக்காய் பொரியல், சாம்பார், ரைஸு. எங்கள் ஜோய்மாவுக்கும் சாப்பாடு ஃபுல் மத்தியானம் வந்து
எல்லாருக்குமே சாப்பாடு நான் ரெடியாக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற வேலை எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு நான் அந்த வ்ளாகில் காமிக்கிறேன்னா, வீட்டில் நம்ம சும்மா இருக்கிறத விட நம்மளுக்கு கொடுத்த குடிசங்க இது இப்போ இந்த வீடு இப்படி இருக்குங்க. கண்டிப்பாக நான் ரொம்ப ஒரு 10 அடி வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருந்திருந்தேன். இன்னைக்கு கடவுளுக்காக நம்ம உண்மையாக இருந்து பொறுமையாக இருந்து தொட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். எங்கள் ஜோய்மாக்கு வந்து சாப்பாடு தரலான்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப பசி, கொஞ்சம் ஃபேனில் ஆற வச்சுன்னுக்கிறேன். என்னோடய வ்ளாக் இதோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.